உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உன்னால முடிஞ்சா எங்க அப்பாவை குணப்படுத்திட்டு ஓலைச்சுவடியை வாங்கிட்டு போ. இப்போ கூட எங்க அம்மா என்ன தேடுவாங்க. நான் வரேன். பாக்கியம், பாக்கியம், பாக்கியம். பாத்தியாடா பாத்தியாடா மடமங்கி. பாத்தியான்னா பாக்கியமும் மூசாவும் பேசினத நானும் தான் மந்திர நீர்ல பார்த்தேன். நீங்களும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் பார்த்தது நீ பார்த்தது எல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு 4 பேர் நம்மளை கேவலமா பார்த்துட கூடாது. அதனாலே மூசா பாக்யலட்சுமி மூலமா வீட்டுக்குள்ளே போய் ஓலைச்சுவடியை வாங்குறதுக்குள்ள அந்த சுவடியை நாம போய் கைப்பற்றணும். ஏன் அவசரப்படுறீங்க? பாக்யலட்சுமி தான் மூசா சொன்ன எல்லா கதையும் ஊன்னு கேட்டுட்டு கடைசியில எங்க அம்மாவை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாலே. அப்பவே இவ மூலமா மூசா அவ வீட்டுக்கு போற திட்டம் பிளாப் தானே. முட்டாள், அவனுக்கு அது ஃபிளாப்னு நீ நினைக்கிற, அது எனக்கு ஆப்புன்னு நான் நினைக்கிறேன்டா. விளங்கலையே. உனக்கு விளக்கம் சொல்லியே நான் விளங்காமே போயிட வேண்டாம். பின் என்னடா, பைத்தியமான பிறகு இத்தனை நாள் தன்னை பேர் சொல்லி கூப்பிடாத அப்பா மூசா யாகம் பண்ண பிறகுதான் சுய நினைவு திரும்பி தன்னை பாக்யம்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாரோ என்ற எண்ணம் பாக்யம் மனசுல விழுந்துடுச்சு. அதனால்தான் அவ மூசாவே தேடி வந்தா. மூசா மேலே இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை வச்சிருக்கிற பாக்கியம் தன் அம்மாவை காரணம் காட்டி மூசாவை வீட்டுக்குள்ள விட இப்போ மறுத்தாலும் நாளைக்கு மனசு மாறி அவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டா சுவடிய மூசா மிக சுலபமா எடுத்துடுவான். ஆமா குருவே, நீங்க சொல்றது உண்மைதான். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க குருவே. உன் பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப நான் உடனடியா பூலோகம் போய் சுவடிய கைப்பற்றணும். அப்ப நானு நீயா? பூதலோகத்திலே எந்த குளறுபடியா நடக்காம பாத்துக்க. நான் போயிட்டு ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வரேன். அப்பாடா. யாரங்கே மகளிர் பூதங்களை ஆட அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன் சிஷ்யனே. நான் கொஞ்சம் அசைஞ்சா என் அரியணையில உட்காரியா? பிச்சு பிடுவேன் பிச்சு. போய் வேலையை பாருடா. யாரங்க? இன்னும் எத்தனை நாள், எத்தனை தூரம் நம்ம நடக்க வேண்டி இருக்குமோ? எங்க இருக்கிறாங்கன்னு தெரியற வரைக்கும் நாளையும் தூரத்தையும் எப்படி கணக்கு சொல்ல முடியும்? கணக்கும் இல்ல, இலக்கும் இல்ல. அவங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். சிவா, சிவா, என்னப்பா சொன்ன? உன்னை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. காட்டுல சுத்துனது உன்னை தத்துவம் பேச வைக்குது. பேசாம ஒரு காவி வெட்டி எடுத்துட்டு வந்திருந்தா கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கலாம். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இங்கேயே உட்கார வேண்டியதானே? அப்ப நீ என்ன இங்க விட்டுட்டு போற ஐடியால தான் வந்திருக்கியா? ஆமா, வேணும்னா சொல்லுங்க, போய் உங்க அக்கா பொண்ணை துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா சரி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஓ, இன்னும் நீங்க ரெடியா தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இப்ப நீ எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மனசுல இருக்கிறதானே பதிலா வரும். ஐயோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. எப்பவோ நடந்து முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம இங்க ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்ன்றத மறந்துட்டு நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க, பொழுது போகலன்னு பேசிக்கிட்டாங்க போல இருக்கு. என்னது பொழுது போகலன்னு பேசிட்டு இருக்காங்களா? நான் இருக்கிற பொழுதே போதாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா பொழுது போகலன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி விடுப்பா, நீயும் தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டியா? சாரிப்பா, சாரி. உனக்கு அதே பிரச்சனை தான். காட்டுல சுத்தணும் இல்லையா? அதான். குழந்தைங்களுடைய சீப்பு கிடைக்குது, ஹேர் பேண்ட் கிடைக்குது, கிழிஞ்ச சட்ட துணி கிடைக்குது. ஆனா குழந்தைங்க மட்டும் கிடைக்க மாட்டாங்களே. கிடைக்காம எங்க போயிட போறாங்க? கிடைப்பாங்க, வாங்க தேடி பார்ப்போம். குதிக்கிறாதீங்க, பார்த்து. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நாட்டுவாசிங்க நாங்க வசிக்கிற இடத்துல நாட்டுவாசிங்க உங்களுக்கு என்னையா வேலை? நாங்க இங்க வரதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அதானே. பாகிஸ்தானுக்கே இப்போ பஸ் போக்குவரத்து ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள நாங்க வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா?
You know who I am? I am Godandraman, Inspector of Police. ஆமா, The most தெரிஞ்சுக்கங்க. honest policeman. பேசாத. ஏய், இவங்கள தலைவட்ட கூட்டி போலாம் வாங்கடா. ஏய், வா, வா, ஏய். என்னங்க இது? எதுக்கு வரானே? அம்மா இவங்க தான் என்னோட அம்மா, பேரு இருளாயி. இவங்கெல்லாம் யாரு காளையா? நாட்டுக்காரங்க மாதிரி இருக்கு. இது கௌதம், கௌரி, சந்தியா, பாலு. பேரு இருக்கட்டுப்பா. இவங்கெல்லாம் காட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்காங்க? அசலாளுங்க இங்க வரக்கூடாதுன்னு நாம தானே சட்டம் போட்டோம். அவங்களுக்கு தான் தெரியாது. உனக்கு கூடயா தெரியாம போச்சு? என்னம்மா பேசுறீங்க? சட்டம் இவங்க மட்டும் இல்லனா இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்பா என்ன சொல்ற? நான் புலிகோகோ பக்கம் விளையாட போனேனா அப்ப வலிப்பு வந்து கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ கடவுளே, அப்ப பார்த்து புலிகிளி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்பா நீ அங்கெல்லாம் போன? புலி வரதுக்குள்ளார்தான் இவங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்களே. அப்படியா? யாரு பெத்த குழந்தைங்களோ நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்னம்மா நீங்க பெரியவங்க, நீங்க போய் எங்களை கும்பிடலாமா? அதனால என்னம்மா, சின்னவங்களா இருந்தாலும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்களே, உங்களை கும்பிடுறதுல தப்பு ஒண்ணும் இல்லம்மா. அப்பா எங்கம்மா? பஞ்சாயத்து நடக்குதுப்பா. அப்பா தீர்ப்பு சொல்ல போயிருக்காரு. என்ன காளையா, இந்த ஊருக்கு உங்க அப்பா தான் நாட்டாமையா? இது வரைக்கும் பஞ்சாயத்து எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. போய் பார்க்கலாமா? ஓ தாராளமா. முயல் குழம்பும் காடை வறுவலும் பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு போலாம். இல்ல ஆண்டி, நாங்க பஞ்சாயத்து பார்த்துட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். டேய் சும்மாறா, சும்மா பிளட்டு ஜாமுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே மரத்து போச்சு. நம்ம இன்னைக்கு இங்க காரசாரமா சாப்பிட்டுட்டு தான் போறோம். ஆண்டி நாங்க சாப்பிட்டுட்டே போறோம். சரிப்பா, எல்லாரும் வாங்க வாங்க. அத்து மீறி எங்க காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம தட்டி கேட்ட எங்க ஆளுங்களை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. ஏங்க நாங்க அதெல்லாம் செய்வோமாங்க? எங்க பிள்ளைங்களை காணோன்னு நாங்களே தவிச்சு போய் இந்த காட்டுல தேடிட்டு வரும்போது உங்க ஆளுங்க மடக்கி இது எங்க காடு, நீங்க எப்படி இங்க நுழையலாம் அது இதுன்னு சொல்லி ரகலை பண்ணாங்க. நாட்டுல காணாம போன குழந்தைங்களை எங்க காட்டுல வந்து ஏன் தேடுறீங்க? நாங்க என்ன குழந்தைங்களை கடத்தி கொண்டு வந்து அடைச்சா வச்சிருக்கோம்? யோ, என்ன விட்டே ரொம்ப பேசிட்டே போற? இந்த காடு என்ன உனக்கு மட்டும் தான் சொந்தமா? நீ மட்டும் தான் இருக்கணுமா? ஏன் நாங்கெல்லாம் வரக்கூடாதா? என்ன ஏன் முறைக்கிற? அவர் யார் தெரியுமா? போலீஸ் ஆபீசர். அவர் நினைச்சாருன்னா உன்னை கம்பி என்ன வச்சிருவாரு. என்ன உசு உசு? நான் உண்மைதானே சொல்றேன். நீங்க முதல்ல இங்க இருந்து உயிரோட போனாதானே எங்களை கம்பி என்ன வைக்க முடியும்? ஐயோ சும்மா இருக்கீங்களா? அவங்க என்னமோ உயிரின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேசுன தலையை எடுத்துருவாங்க. இவங்க கையில உயிரை விடுறதுக்கு நம்ம சென்னையில இருந்து வந்திருக்கோம். நீங்க சென்னையில இருந்து வந்தாலும் சரி, திண்ணையில இருந்து வந்தாலும் சரி, இங்க வந்து ரகலை பண்ண பிறகு நீங்க உயிரோட போகவே முடியாது. ஐயோ, நிலைமை ரொம்ப சீரியஸா போயிடும் போல இருக்க. டேய் சிவா, கொஞ்சம் அடக்கி வாசிடா. ஐயா ஐயா தலைவர் ஐயா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை எங்க வனதேவதைக்கு பலி கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க இது? ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இங்க யாருமே இல்லையா? ஐயோ நம்மளே இப்படி பண்றாங்களே. நம்ம குழந்தைங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்களையும் கொன்னுடுவாங்க போல இருக்கு. ஐயோ, நம்ம போலீஸ் ஃபோர்ஸோட வந்திருக்கணும் கோதண்டம். இப்படி ஒரு அன்ஸ்கெடியூல்டு ட்ரைப் இந்த காட்டுல இருக்கும்னு யாருக்கு தெரியும் சிவா? அப்ப கூண்டோட கைலாசமா? ஐயோ ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு. எல்லாரும் போலாமா? போலாம். சரி, அவங்க பண்ணது தப்புன்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அவங்கள வெட்டி பலி கொடுப்பாங்க. பலியா? ஆமா ஆமா, அவங்க தலையை வெட்டி பலி கொடுப்பாங்க. அத நாங்க பார்க்கலாமா? ஓ தாராளமா. டேய் கௌதம், எதுக்குடா தலையை வெட்டுறதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அதெல்லாம் வேணாம். ஏய்,
இப்ப எதுக்கு பயப்படுற? அவங்க என்ன உன்னோட தலைவா வெட்ட போறாங்க? இல்ல உன் சொந்தக்காரங்க தலையை வெட்ட போறாங்களா? யாரோட தலை தானே வெட்ட போறாங்க. வேடிக்கை ஒருத்தர் வரலாம், வா. என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே கௌரி. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வா போலாம் கௌரி. சரி போலாம். வாங்க வாங்க. பலி கொடுப்பது துவங்கட்டும். ஐயோ கனகு, இனிமே என் பெருமாள் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாத்தணும். ஐயோ ஐயோ வாடா 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 ஐயோ வாடா வாடா. அவரை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சனியா இங்க வந்தீங்க? அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா உங்களெல்லாம் காணாம நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரே ஐடியா சாவ போறோம். இதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எங்க வேணா போலாம் வரலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. சந்தோஷம் தானே கனகு? போயிட்டு வரேன் கனகு. சார் வெட்டுங்க சார். அப்பா நாம தப்பிச்சோம். நம்ம அப்பா அம்மா வரல. டேய் பாலு, யாரா இவங்கலாம்? யாரோ தெரியலடா. டேய் சீக்கிரமா விட்டு சொல்றா, வேடிக்கை பார்க்கலாம்டா. இவரை வெட்டிடாதீங்க அங்கிள். இவர் எங்க அப்பா. ப்ளீஸ் எங்க அப்பாவை விட்டுருங்க. முடியாது. சொன்ன தீர்ப்பை மாத்த முடியாது. பழிதான். கரெக்ட்டுங்க. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காத பசங்க இருக்கிற உலகத்துல எங்களுக்கும் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. கனகு வா கனகு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். என்ன பாத்துட்டு இருக்க? வெட்டு. நிறுத்துங்க. ஏன்டா நிறுத்த சொல்ற? என் உயிரை காப்பாத்துனது இவங்க தான். நான் இப்போ உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். அப்பா நான் அங்க போகும்போது என் உயிர் போற நிலைமையில இருக்கும்போது அவங்க தான் என்னை காப்பாத்துனாங்க. கையெல்லாம் அடிபட்டுருச்சு. என் உயிரை காப்பாத்தின நன்றிக்காக அவங்க அப்பா அம்மாக்கு உயிர் பிச்சை கொடுங்க. சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு அனுப்பிச்சிடலாம். அவங்கள அவுத்து விடுங்க. தேங்க்ஸ் சார். பெருமாளே பெருமாளே. சீக்கிரடா சீக்கிரடா. கேளுங்கப்பா. கௌரி அம்மா. கதம் கௌரி. அப்பா அப்பா. பாலு நீ ஏன்டா நிக்கிற? வாடா. உன்னையும் காணோன்னு உங்க அப்பா அம்மா என் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. வாடா வா. அங்கிள். அப்பா. என் குழந்தையோட உயிரை உங்க குழந்தைங்க காப்பாத்துறதுனால உங்களை மன்னிக்க வேண்டியதா போச்சு. போயிட்டு வாங்க. எப்படியோ எங்களை உயிரோட விட்டீங்களே, அதுவே போதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் காளியா. இப்ப நீ மட்டும் இல்லனா என்ன நடந்திருக்கும்னு எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இதுல என்ன இருக்கு? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அதுவும் அந்த பாலு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. இவன் முழிக்கிறத பார்த்தா எனக்கு சரியாவே தோணல. இவனை அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். அங்கிள் அப்படிலாம் இல்ல, சும்மா இல்ல. அப்படியா? உன்னை சர்வீஸ் பண்ணி விசாரிச்சா உண்மை வந்துடும். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. போறோங்க. பாம்பு கறி இருக்கு, சாப்பிட்டு போங்களேன். ஏமாந்தா மனுஷ கறியே போட்டிருப்பீங்க. நாங்கெல்லாம் வெஜிடேரியன்ஸ். வாங்கடா. வாங்க 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 எல்லாரும். போங்கடா போங்க போங்க. இருட்டுல வழியை கண்டுபிடிச்சு எப்படி போய் சேர போறோமோ. ஜெய் ஜக்கம்மா. பூலோக பயணம் பூதலோக பயணத்தை விட கஷ்டமாக இருக்கிறதே. வந்து போய் ஓசோன் படலமே போட்டே ஆகிவிட்டது. இன்றைக்கு சுவடி இல்லாமல் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. ஜெய் ஜக்கம்மா. வானம் இருட்டுது, இருட்டு மிரட்டுது. காலம் அகாலம், கோலம் அலங்கோலம். ஜெய் ஜக்கம்மா. கபால பிசாசு முன்ன வந்து பேசு. நான் சொல்றவனை கொல்லு. வந்து கொன்ன செய்தியை சொல்லு. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கேன்? திருத்துக்கோ. வந்து சேர இந்நேரம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு சாப்பிட கொடுக்க ஒண்ணுமே இல்ல. இப்பதான் நான் பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சேன். நான் சாப்பிட வரல, பொழுது இருட்டி போச்சு. இங்க கொஞ்ச நேரம் தலையை சாய்ச்சிட்டு விடிய எழுந்து வீடுகளுக்கு குறி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். உனக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லையே? எனக்கு என்ன இடைஞ்சல்? என் தாலியை காத்த பகவான் நீங்க. தாராளமா தங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி தாயே. காலம் கலிகாலம், கதவே மூடிக்கோ. ஜெய் ஜக்கம்மா. சரி, நீங்க படுத்துக்குங்க. வா. எல்லோரும் தூங்குற வரைக்கும் காத்திருப்போம்.